டேய், ஆ? இது என்னடா கையில பார்சலு? யாருக்கும் தெரியாம மறைச்சு மறைச்சு கொண்டு போற? அத்தை, அது உங்களுக்கு இல்ல அத்தை. வேற யாருக்கு? யாருக்கு வாங்கிட்டு போற? ஆ, என் பொண்டாட்டிக்கு அத்தை. பொண்டாட்டிக்கா? என்ன வாங்கிட்டு போற? அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு அத்தை. பாருக்கா, ஆ? புது பொண்டாட்டிங்கிறதுனால அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லா பசங்களும் இப்படிதான். டேய், அத்தைக்கு கொஞ்சம் பிரியாணி கொடுடா. அத்தை, இது பிரியாணி எல்லாம் இல்ல அத்தை. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. என்னது அது அப்போ? பிடிக்காதுன்னு நீயா முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? அத்தை, இது பீட்சா, பர்கர், கெபாப். என்னது கபாபா? என்னடா அது? ஏதோ கருமத்தெல்லாம் வாங்கி கொடுக்கற. கர்மமா? இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் அத்தை? சுமாரு. பாத்துடா, ஆரம்பத்திலே ரொம்ப தாங்காதீங்க. அவ பணக்கார வீட்டு பொண்ணு. அவளுக்கு நம்ம வீட்டோட நிலவரமெல்லாம் தெரியணும். சும்மா தாங்க தாங்கன்னு ஒரே தடியா தாங்கனா அப்புறம் அளவுக்கு மீறி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். உன் வாயில நல்ல வார்த்தையே வராத அத்தை. போத்த. மேடத்துக்கு இன்னும் கோவம் இறங்கல போல இருக்கு. ஓ, பேச மாட்டீங்களா நீங்க? ஹே, புருஷன் நான் ஒன்னு அடிச்சதுக்கு கோவப்படுறேன்னா, பொண்டாட்டி நீ என்ன கை நீட்டி அடிச்சு அதுக்கு நான் என்னடி பண்றது? நானும் உன்ன மாதிரி கோச்சிக்கவா? நான் கோச்சிக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல. அப்போ எதுக்கும் பதில் பேச மாட்டேன். சரி, ஓகே. அப்போ உனக்கு வந்து வாங்கிட்டு வந்த இந்த ஃப்ரைடு சிக்கனு, பீட்சா, பர்கரு, கெபாப், ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம் உனக்கு வேண்டாமா? அடடடடடா, என்ன இது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க? இங்க யாருக்கும் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமே. சரி, வரலன்னா இருக்கட்டும், நாம சாப்பிட்டுக்கலாம். முதல்ல காரமான இந்த ஃப்ரைடு சிக்கனை எடுத்து மயோனைஸ்ல அழகா 4 டிப் பண்ணி அப்படியே ருசிச்சு சாப்பிட்டு இருக்கப்ப ஆண்டி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்பரசியும் விஸ்வாவும் மேல ரூம்ல இல்ல. 2 பேரும் மறுபடியும் பிராக்டிஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் போயிட்டாங்களா? மேல ரூம்ல இல்லையா? இல்ல ஆண்டி, நீங்க வேணா போய் பாருங்க. அது எப்படி அவ போவா? அவதான் எல்லாரும் முன்னாடியும் சத்தியம் பண்ணிருக்கால. இல்லையா ஆண்டி, அவங்கதான் இப்ப வீட்லயே இல்லையே. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வேணா கால் பண்ணி பாருங்களேன். பண்ணுங்க ஆண்டி. எது? அன்பரசி ரன்னிங் பிராக்டிஸ் போயிட்டாளா? என்ன சொல்ற அனன்யா? அது எப்படி அவ பிராக்டிஸ் போயிருப்பா? அதெல்லாம் அவ போயிருக்க மாட்டா. நீ ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா. அங்கிள், எங்க சொல்ல முடியாதுங்க. அவ உண்மையாவே பிராக்டிஸ்க்கு போயிருந்தாலும் போயிருப்பா. இன்னைக்கு அவ வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்டு 2ல 1 பாத்துடுறேன். நான் ஒரு யூகத்துல தான் சொல்லியிருக்கேன். இவ்ளோ நேரம் ஆகியும் கால் அட்டன் பண்ணலனா கண்டிப்பா மறுபடியும் அவ ஓடுறதுக்கு தானே போயிருப்பா. நீ எதுக்கு டார்லிங் யூகிக்கிற? நீ உன் லைஃப
உன் மாமன் கூட சந்தோஷமா வாழ்றத விட்டு இப்படி அடுத்தவங்க லைஃப யூகிக்கிறேன்னு ஆப்பு வைக்க பாக்குறியே, இது நல்லா இருக்குதா? நீயே சொல்லு. எப்ப பாரு அடுத்தவங்க லைஃப்லயே வாழ்றது. ஆண்டி, அவங்க கண்டிப்பா கிரவுண்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு என் உள் மனசு சொல்லுது. இல்லனா ஏன் 2 பேரும் இன்னும் கால் அட்டன் பண்ணாம இருக்கணும்? நீங்களும் யோசிச்சு பாருங்க அங்கிள். ஐயோ நைனா, இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காத நைனா. அவ ஒரு பக்கா பாடு, முந்த பத்தலே தெரியல. சார், ரொம்ப ரொமான்டிக்கா போறீங்க. இன்னும் 15 நாள் இருக்கு, நான் ஓடணும். ஆமால, சாரி.